இன்னும் இணையத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை பஜர்களுக்கு பின்பாக செய்தியும் சிந்தனையும் என்ற தலைப்பின் கீழாக நாம் பல்வேறு செய்திகளை பார்த்திருக்கிறோம். நேற்றைய தினம் இந்த நிகழ்வு நடக்காத விளைவாக இன்றைய தினம் எல்லா செய்தியும் சிந்தனை வாயிலாக சில செய்திகள் இனி வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமையில பஜர்களுக்கு பின்பாக அடையும் என்பதை ஒரு தகவலாக சொல்லியிருக்கிறோம். இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான தகவல் என்றால், 2 நாட்களாக உலகம் முழுவதுமாக பரபரப்பாக பேசப்படக்கூடிய ஒரு செய்தி. இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து ஈரானை 2 நாளுக்கு முன்னால தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. கடுமையான அழிவுகள் நடந்து கொண்டிருக்கிறது. இதில் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு செய்தி என்றால், ஈரானா யாரு, அமெரிக்கா என்றால் யாரு என்பதெல்லாம் 1 மாதம் முன்பாக கூட நாம் செய்தியின் சிந்தனை வாயிலாக சில தகவல் சொல்லியிருக்கோம். அடிப்படையான சுருக்கமான ஒரு தகவல் என்றால், அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் அமெரிக்காவுடைய நோக்கம் என்னவென்றால், உலகத்தில் எல்லா நாடுகளும் 2 தான். ஒன்று அணு ஆயுதம் வைத்துக் கொள்ளக்கூடாது, இன்னொன்று தனக்கு நிகராகவோ தனக்கு மேலாகவோ யாரும் வரக்கூடாது. தனக்கு அடிமையான அரசாங்கம் தான் உலகத்தில் எல்லா இடங்களும் வர வேண்டும். தன்னை எதிர்த்து கேள்வி கேட்க உலகத்தில் எந்த நாடுக்கும் தைரியம் வரக்கூடாது என்பதுதான் அமெரிக்காவுடைய முதல் நோக்கமாகும். இப்ப கடந்த 1 மாதமாக ஈரானுக்கும் அமெரிக்க நடுவில் பேச்சுவார்த்தை நடந்துட்டு, அணு ஆயுதம் வைத்துக் கொள்ளக்கூடாது, அணு உற்பத்தி செய்யக்கூடாது, இது எல்லா நாடுகளுக்கும் ஒரு பாதிப்பாக இருக்கும் என்ற அடிப்படையில் செய்து கொண்டிருக்கிறார். பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கக்கூடிய இடத்துல 2 அமர்வு முடிந்து 3ஆவது அமர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கிறாங்க. அந்த நேரத்துல ஈரானுடைய அபிஷியலான ஆபீஸ் இருக்குமா இல்லையா, ஆயத்தோலை காமின்னு சொல்லக்கூடிய ஆன்மீகத்துக்கு உச்சபட்ச தலைவராக அவங்க இருக்கிறாங்க. அவருடைய அலுவலகத்துல அவரும் அவரோடு இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்கள் தளபதி எல்லாம் பேசிக்கொண்டு ஆலோசனை செஞ்சுட்டு இருக்கிறார். அந்த நேரத்துல இஸ்ரேல் முதல்ல தாக்குதல் உள்ளாக்கணும். முதல்ல 7 குண்டுகளை போடணும். தொடர்ச்சியா 30 குண்டுகளை போட்டு அந்த இடத்தை ஒண்ணும் இல்லாம ஆக்குனா, நேற்றைய தினம் காலையில வரக்கூடிய செய்தி என்னவென்றால், ஈரானுடைய தலைவர் ஆயத்தோலை காமினி என்பவர் கொலை செய்யப்பட்டாரு. அவரோடு சேர்ந்து முக்கியமான தலைவர்கள் தளபதி எல்லாம் கொல்லப்பட்டுட்டாங்க. இது முதல் செய்தி. இவர் கொலை செய்யப்பட்டாரு, மரணிச்சுட்டாரு. இந்த செய்தி எப்படின்னா இருக்குன்னா, அவர்கள் நாட்டுல 40 நாளுக்கு நாங்கள் துக்கம் அனுசரிக்க போறோம், 40 நாள் நாங்க துக்கமா இருக்கோம், 7 நாள் அரசாங்க விடுமுறைன்னு அவங்க தரப்புல இருந்து அரசாங்க தரப்புன்னு சொல்லிட்டாங்க. இது எல்லா உலகத்துல எல்லா மக்களுமே எங்கெங்கெல்லாம் சியாக்கள் இருக்கிறாங்களோ எல்லா இடங்கள்லயுமே போராட்டம். காஷ்மீர்ல இருந்து சென்னை வரைக்கும் எல்லா இடங்களையும் போராட்டம் ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டுதான் வன்மையா கண்டிக்கப்படக்கூடிய வேண்டிய ஒன்று. பல இடங்கள்ல பல மக்கள் என்ன செய்யறாங்கன்னா, மார்க்கத்தை சரியான முறையில் புரியாமல் இந்த ஈரான் என்ற நாடுடைய விளைவுகள் அவங்க என்ன மதம் பின்பற்றாங்க தெரியாம பல அறியாமல் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். ரமலான் மாதத்துல கொல்லப்பட்டாரு, அவர் ஷஹீது தான், நாளை மறுமையில அவர் பிரிதோசுக்கு போயிடுவார் என்ற அடிப்படையில் பல்வேறு விதமான அறியாமையில பேசக்கூடிய செய்தி பார்க்க முடியும். முதல்ல ஈரான்ல இருந்த நாடு 90% ஷியாக்கள் வாழக்கூடிய நாடு, மற்ற 5-10% தான் சன்னி முஸ்லிம். சன்னினா நம்ம ஏகத்துக்குள்ளி குரானையும் ஹதீஸையும் பின்பற்றக்கூடிய மக்கள் சன்னி பிரிவு. குரானுக்கும் ஹதீஸுக்கும் மாற்றமாக அலி அவர்கள் தான் அல்லாஹ்வுடைய தூதர். இன்னும் சியாக்கள் எப்படி இருப்பாங்கன்னா, அலிதான் அல்லாஹ். கிறிஸ்தவர்கள் சொல்லுவாங்கல்ல, இயேசு இறைவனுடைய மகனா வந்தார்னு, அதே போன்றுதான் இவருடைய நம்பிக்கை எப்படின்னா, அல்லாஹ் தான் அலி, அலிதான் அல்லாஹ் என்று அறியாமையில இணை வைக்கக்கூடிய மக்களா இருக்கலாம். அந்த இணை வைக்கக்கூடிய மக்களுடைய தலைவராக இவர் இருக்கிறார். இவர் சையதா மரணிச்சாரா அல்ல நரகவாதிய மாறலாம், நமக்கு அது தேவை கிடையாது. அவருடைய உள்ளத்துக்கு விளைவாக செயல்பாட்டுக்கு விளைவாக அல்ல அவருக்கான கூலி கொடுப்பான். பல பகுதியில அறியாம மக்கள் இதுவரை பேசிக்கிட்டு இருக்கிறார். ராமநாதபுரத்துல அவருக்கான காயில் ஜலாசா வச்சு நடத்தி இருக்கிறார். மார்க்கத்தை தெரியாத மக்கள் இன்று பலவே இருந்து கொண்டிருக்கிறார். சரி, இந்த சூழல் நாம் என்ன செய்யணும்? இந்த நேரத்தில் ஈரானுக்கு சப்போர்ட்டா இருக்கணுமா, அமெரிக்காவுக்கு இஸ்ரேலுக்கு சப்போர்ட்டா இருக்கணுமான்னு பாத்தீங்கன்னா, தெளிவாக ஈரானுக்கு மட்டும்தான் நாம் ஆதரவாக செயல்பட வேண்டும். ஏன்னா இன்னைக்கு உலகத்தினுடைய வல்லரசு என்று சொல்லிக் கொண்டு பல நாடுகளை பல மக்களை நாம் அடிமைக்கு உள்ளாக்கப்பட்டு கொண்டிருக்கிற அமெரிக்கா. அதற்கு எதிராக குரல் பெறக்கூடிய ஒரே ஒரு நாடு என்று சொன்னால் ஈரான் மட்டும்தான். ரஷ்யாவார்களும் சீனாவார்கள் பல பேர் குரல் கொடுத்து கொண்டிருப்பார். நேரடியாக களத்தில் நின்று இறங்கக்கூடிய ஒருவர் ஈரான் மட்டும்தான். இன்று வரை பாத்தீங்கன்னா, கடந்த 19ஆம் நூற்றாண்டு 20ஆம் நூற்றாண்டு இந்த 2 நூற்றாண்டை சேர்த்து பாத்தீங்கன்னா
உலகத்தில் ஆகச்சிறந்த வீரர் என்று சொல்லுவா இருந்தால் அது ஆயத்தொலை காவலே சொல்ல முடியும். அதற்கு அடுத்த எல்லாரும் சொல்ல முடியும். ஏன்னா ரஷ்யாவா இருக்கட்டும், சீனாவா இருக்கட்டும், எல்லா நாடுகளையுமே அணு ஆயுதம் வச்சிருக்கிறான். அணு ஆயுதம் இல்லாமல் அமெரிக்காவுக்கு எதிராக பல ஆண்டுகளாக 40 ஆண்டுகளுக்கு நெருக்கமாக அமெரிக்காவை எதிராக செயல்படக்கூடிய ஒரே நாடு ஈரான். அதனுடைய தலைவர் இந்த ஒரு மனிதர் மூலமாக அல்லாஹ்வுடைய நாட்டத்தை கொண்டு இன்றைக்கு ஈரான் அதிகமான அறிவு வளர்ச்சி இருக்குது, ஆயுதம் வளர்ச்சி இருக்குது, விவசாயம் இருக்குது, எல்லா தொழில்நுட்பத்தை கை தேர்ந்தவராக இருக்கிறாங்க. எல்லாவற்றையும் உருவாக்கி இந்த ஆயத்தை வைக்காம எடுத்தார். யாரும் மாற்றம் சொல்ல முடியாது. உண்மையாகவே ஆக சிறந்த வீரர் அவர் இறந்துட்டார். நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் இந்த நேரத்துல முழுமையாக ஈரானுக்கு ஆதரவு இருக்க வேண்டும். ஒரு வரலாற்று சம்பவத்தோடு உதாரணம் சொல்லலாம். அல்லாஹ்வுடைய காலத்துல 2 பேருக்கு நடுவில் சண்டை போர் நடக்குது. யார் யாருன்னா ரோமபுரி பேரரசுக்கும் பாரசீக பேரரசுக்கும். பாரசீகம் என்பவர்கள் நஜூசி, அதாவது மஜூசி என்றால் நெருப்பை கடவுளா வணங்கக்கூடியவர்கள் பாரசீகம். இத்தாலி ரோம பேரரசு இருக்கிறார். இந்த ரோமர்கள் எப்படின்னா கிறிஸ்தவத்தை நம்பக்கூடிய மக்கள், வேதம் என்று நம்புவாங்க, இறைவன் என்று நம்புவாங்க, நாளை மறுமை விசாரணை நம்புவாங்க, மறுமையில சொர்க்கம் நடந்திருக்கு, இதெல்லாம் நம்புவாங்க. இப்படியான மக்கள் தோற்கடிக்கப்படுறாங்க பாரசீகத்தின் மூலமாக. அந்த நேரத்துல மக்கள் காப்பீர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, முகம்மது அவர்களும் அவரோடு இருக்கக்கூடிய கூட்டத்தாரும் மறுமைன்னு சொல்லி பேசிக் கொண்டிருக்கிறாங்க, மறுமை நாள் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, இறைவன் ஒருவனால் பேசிக் கொண்டிருக்கிறாங்க. இவர்களுடைய பணி அங்கு தோற்கடிக்கப்பட்டு விட்டது. இவர்களோடு ஒப்பாஇருக்கக்கூடிய ரோமர்கள் தோற்கடிப்பட்டுட்டாங்க அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க. அல்லாஹ் வசனமே இருக்கலாம். 30ஆம் அதிகாரத்துல 5-6 வசனங்களை தொடர்ச்சியாக பேசுவான். அது சொல்லும்போது கூட இந்த பாரசீகம் மீண்டும் போறனா ரோம பேரரசை வெற்றி கொள்ளும் பாரசீகத்தை. அந்த நேரத்துல அல்லாஹ்வுடைய சந்தோஷப்பட்டார். எதற்காக? அவர்களுடைய மதம் சார்ந்தவர் கிடையாது. 2 பேருக்கும் பார்க்கும்போது தன்னுடைய மார்க்கத்துக்கு நெருக்கமானவர் ஆனன்றை கிறிஸ்தவர் தான், மறுமை நம்பக்கூடிய இருந்தார். அந்த அடிப்படை இன்றைக்கு பார்த்தோம் என்றால் நாம் அல்லாஹ்வுடைய ஒரு வசனத்துக்கு உட்பட்டும் இறைவன் சொல்லக்கூடிய திருமறை வசனத்துக்கு உட்பட்டு நாம் ஆதரவு தெரிவிக்க வேண்டும். ஈரான் காரணம் மட்டும்தான். இப்படி எல்லாம் போர் நடக்கும் நேரத்துல இன்றைக்கு அமெரிக்கா என்ற நாடு பேச்சுவார்த்தை நடக்கக்கூடிய நேரத்துல அங்கு பாம்புல தாக்கணும். அவர்கள் கொலை செய்யப்பட்டாங்க. மற்ற மக்கள் எல்லாம் பெரும்பாலும் கொலை செய்யப்பட்டாங்க. அவருடைய குடும்பத்தை சார்ந்த பல பேர் கொலை செய்யப்பட்டுட்டாங்க. இப்படி எல்லாம் நடக்கும் நேரத்துல என்ன மாதிரியான விளைவுகள் தாக்கம் ஒன்றை உலகத்தில் ஏற்படுது பாத்தீங்கன்னா, ஈரான்காரன் திரும்ப அடிக்கிறான். பொதுவாக நம்ம பேச்சு வழக்கு ஒரு வார்த்தையெல்லாம் சொல்லுவோம், கரண்ட் கம்பி கை வச்சுட்டா சும்மா விட்டுருமா. யதார்த்தத்தில் பொருந்தக்கூடிய வார்த்தை ஈரானுக்கு. ஈரானுடைய எந்த அளவுக்கு ஆயுதங்கள் வச்சிருக்கிறாங்க தெரிந்தும் கூட வீண் பம்பாக அமெரிக்கா அவர்களுடைய தலைவர் கொலை செஞ்சிருக்காங்க. இதன் விளைவு எப்படி மாறும்னா, கண்டிப்பான முறையில அல்லாஹ்வுடைய நாட்டத்தை கொண்டு முக்கியமான 2 பேர் அழிவு உண்டாகும். ஈரான் அழியக்கூடிய ஒன்றுதான், மாற்றக்கட்ட சொல்ல முடியாது. பெரும்பாலும் அவர்கள் தாக்கப்படுவதற்கான வாய்ப்பு அதிகமாக. எதிர்த்தாக்க நடத்தக்கூடிய சூழல் எப்படி உண்டாகும்னா, இன்றைக்கு அமெரிக்காவுடைய அடிமைகளாக பல அரபிய நாடுகள், இஸ்லாமிய நாடுகள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். சவுதியா இருக்கட்டும், குவைத்தா இருக்கட்டும், கத்தார், பஹ்ரைன், எல்லா அரபு நாடுகளும் பார்த்தீங்கன்னா முழுமையாக அமெரிக்காவுக்கு ஆதரவு, இஸ்ரேலுக்கு ஆதரவு. இஸ்ரேல் நாட்டை ஈரான் வந்து இவன் தாக்குறான். மிசைலாம் போட்டு ஏவனை போட்டு தாக்குறான். இஸ்ரேல் தாக்கணும் என்பதற்காக ஜோர்டான் மன்னர் முன்னாடி அறிவு செய்கிறார். இந்த போர் நடப்பதற்கு முன்பாகவே இஸ்ரேலை ஈரான் தாக்கினார். எங்கள் பாதுகாப்பு, வான் பாதுகாப்பு வானம் தாண்டிதான் போகணும், போகும் நேரத்தில் நாங்கள் இடைமறிச்சு தாக்கிடுவோம் முன்னாடியே சொல்லிட்டோம். அதே மாதிரி தாக்கு உள்ளாக்குனாங்க. இஸ்ரேலுக்கு ஈரான இருந்து ஏவனை தாக்கும் நேரத்திலே ஜோர்டான் தாக்குறான். அவர்கள் இஸ்ரேலை பாதுகாத்துக் கொண்டு இவன் இருக்கிறான். சவுதி தாக்கும்போது அவன் தடுக்கிறான், பஹ்ரைன் தடுக்கிறான். இப்படி எல்லா நாள் தடுக்கும் நேரத்துல என்ன செய்ய முடியும்? நான் அவனை தாக்கணும்பா உன்னை தாக்கணுங்கிறதுக்காக இவர்கள் ஈரான் என்ற நாடு நேற்று ஃபுல்லா பாத்தீங்கன்னா துபாய், பல இடங்கள், துபாயா இருக்கட்டும், அபுதாபியா இருக்கட்டும், கத்தாரா இருக்கட்டும், அமெரிக்காவுடைய 27 ராணுவ தளவாடங்கள் இருக்குமாலே யார் பேச சொல்லுவாங்க. எல்லா இடத்தையும் சுக்குநூறாக்கக்கூடிய அளவுக்கு கடும் பாதிப்பு யாருக்கு? அமெரிக்காவும் இஸ்ரேலுக்கு. இஸ்ரேலுடைய நாட்டு எல்லா துறையினால அயன் டோம் வச்சிருக்கிறோம், இரும்பு கோயங்களுடைய வாழ்க்கை இருக்குது, யாரும் எங்களை முன்னே தாக்க முடியாது, எல்லாம் சொல்லி கொண்டு வந்தார். கடந்த 12 நாள் போருக்கு நடக்கும் நேரத்தை கடும் விளைவை ஏற்படுத்தினார்.
இன்றைக்கு நேற்று பாத்தீங்கன்னா எல்லா ஏவுகணையிலுமே இஸ்ரேலை துவம்சம் செய்து கொண்டு கடுமையான அழிவை சந்தித்துக் கொண்டிருக்கா இஸ்ரேல். இஸ்ரேல் எந்த அளவுக்கு பாடுபட்டு கொண்டிருந்த பாலஸ்தீன மக்களை, அந்த பாலஸ்தீன மக்கள் இன்று வரைக்கும் 60,000க்கு மேல மக்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. 2 லட்சம் வீடுகள் தரை மட்டுமா இடிக்கப்பட்டிருக்குது. எந்த நேரத்திலும் குரல் கொடுக்காத இந்த அரபிய நாடுகள் இவனுக்கு குரல் கொடுத்து கொண்டிருக்கிற முக்கியமான காரணம் என்ன? தங்களுக்கான வான் பாதுகாப்பு, ராணுவ தளவாடங்கள், விமானம் எல்லாமே கொடுக்கக்கூடியது அமெரிக்கா. இந்த நேரத்துல நல்லா திருமறை சொல்லக்கூடிய வசனம், நல்லா திருமறை குர்ஆன்ல 5-51 வசனத்துல ஈமான் கொண்ட மக்களை என்று அழைத்து இந்த ஆட்சியாளரை குறித்து அவன் பேசுறான். ஈமான் கொண்டவர்களே, யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் உங்களை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பாளராக ஏற்படுத்தி கொண்டார்கள். நேரடியாக அவர் சொல்லிக்கிட்டோம், இந்த யூதர்களையும் கிறிஸ்தவரையும் உங்களை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பாளராக ஏற்படுத்திக் கொள்ளாதீர்கள். அப்படி செய்தால் நீங்களும் அவர்களை போன்றவர்கள் தான், உங்களுக்கு அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்கவே கிடைக்காது. அல்லாஹ் சொல்லிக்கிறார், நேரடி உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கவே கிடைக்காது. இந்த அளவுக்கு மோசமான சூழல்ல இன்றைக்கு அமெரிக்காவுக்கு ஆதரவாக, இஸ்ரேலுக்கு ஆதரவாக, ஈரானுக்கு எதிராக எல்லா செயலும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். ஒரு நாடாவது இஸ்ரேலை பாலஸ்தீனை தாக்கக்கூடிய நேரத்துல குரல் கொடுத்தானா, தன்னுடைய வாகனங்கள் போனா, ஆயுதங்கள் போனா, விமானங்கள் ஏதோ உதவி செஞ்சானா? கடைசி நேரம் வரைக்கும், இன்று வரைக்கும் பாலஸ்தீனுக்கு உறுதுணையாக தன்னுடைய விமானத்தின் மூலமாக, பயிற்சிகள் மூலமாக, ஆயுதங்கள் மூலமாக உதவக்கூடிய ஒரே நாடு ஈரான் மட்டும்தான். இப்படி எல்லா வகையிலையும் பார்த்தீங்கன்னா ஈரான் முழுமையான ஒரு சப்போர்ட்டை செஞ்சுக்கிட்டு இருக்கிறார். ஆனா அணு ஆயுதம் மட்டும்தான் இன்னும் செயல்படுத்திக் கொண்டிருக்கிறாங்க. அது இருந்து விட்டால் தாக்க உள்ளாக மாட்டோம். உலகத்துடைய யதார்த்தம் எந்த நாட்டுல அணு ஆயுதம் இருக்குதோ அந்த நாட்டை தாக்க மாட்டோம். ஏன் தாக்க மாட்டோம்? வடகொரியா உதாரணம். வடகொரியா பெரிய செல்வாக்கான ஊர்லாம் கிடையாது. ஏழ்மையா வாழக்கூடிய நாடா இன்றைய மாறிடுச்சு. காரணம் பல்வேறான தடைகள், பொருளாதார தடையா போட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஆனாலும் கூட ஈரானை தாக்க நினைத்த இஸ்ரேலும் அமெரிக்காவும் ஏன் வடகொரியாவை தாக்க ஒரு நினைப்பதோடு கிடையாது. அணு ஆயுதம் வச்சிருக்கலாம். ஒரு குண்டத்துக்கு போட்டா இஸ்ரேல் அழிஞ்சு போயிடும். ஒரு குண்டத்துக்கு போட்ட அமெரிக்கா வரைக்கும் அவன் ஏவப்படி ஏவலை தயாரித்து வச்சிருக்கிறான். நம்ம அமெரிக்கா உள்ளவளாக என்ற ஒரு பயம் அவனுக்கு இருக்கு. ஈரான் இந்த அணு ஆயுதம் தயாரித்து விட்டால் நம்முடைய நாட்டு நிலை என்ன ஆகும் என்ற ஒரு பயத்தின் காரணத்தினால்தான் இதான் செஞ்சுட்டு இருக்கிறான். இப்ப தலைவர் கொண்டாச்சு, தலைவர் 1900 கொண்டாச்சு. பொதுவா எல்லாரும் ஒரு போர்னா என்ன செய்வோம்? தலைவர் கொண்ட போர் முடிஞ்சு, அதான உலகத்தின் இயல்பு. இது எப்படி பார்க்கலாம்னா, மூத்தா போர் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய துணை காலத்தில் நடந்த ஒரு சம்பவம். 3 தளபதியில அல்லாஹ்வுடைய நியமிப்பார். 4வது காலத்தின் வழியில் அவர்கள் கொடியேற்றி வெற்றி கொண்டு போவார். ஒரு தலைவர் மரணிச்சால் அந்த படி ஒண்ணுமணம் ஆகிருமா? 2வது தளபதியை கொலை செய்யப்பட்டால் படை ஒண்ணுமணம் ஆகிருமா? பாலஸ்தீன் பாருங்க, ஒரு குட்டி நாளை இன்றைக்கு சுருக்கப்பட்டுச்சு. இஸ்ரேல் நாடு, இஸ்ரேல் மக்கள் தான் இன்றைக்கு அந்த பாலஸ்தீன முழு பரப்பளவையுமே தன்னுடைய நாடா மாற்றிக்கொண்டு ஒரு சிறிய தேசமா பாலஸ்தீன் மாற்றிட்டாங்க. இந்த சிறிய பகுதி, சென்னையோட சிறிய பகுதி, இந்த பகுதியவே இன்றைக்கு அமெரிக்கா மூலமாகவும் இஸ்ரேல் மூலம் வெற்றி பெற முடியல. பாத்தீங்களா? ஒவ்வொருத்தரா கொண்டான். இஸ்மாயில் ஹனியா என்ற பிரதமர் அவனை கொண்டான், ஏயா சிம்பர் அவரை கொண்டான். ஒவ்வொரு தலைவராக கொன்று கொண்டே இருக்கிறாங்க. இன்று வரை வெற்றி பெற முடியல. மக்களை அழிக்க முடியும், அவருக்கு உணவெல்லாம் வளர்க்க முடியும், அந்த கொள்கையை அழிக்க முடியுமா? அந்த மக்களுடைய வீரத்தை கொள்ள செய்ய முடியுமா? இல்லவாக்க முடியுமா? ஒண்ணு முடியாது. அதே மாதிரிதான் இன்றைக்கு காமினி அவருடைய கொலை செய்யப்பட்டாலும் அடுத்த தலை வந்துட்டு அவர் போகும்போது சொல்லிட்டார், முன்னாடி 1900 முன்னாடி என்ன செஞ்சாரா, எனக்கு பின்பாக பாதுகாப்புக்குள் இவர் கொலை செய்யப்பட்டா இவர் அது தளபதியா இருக்கணும். எனக்கு அடுத்தபடியா ஒரு 4 பேர் நியமித்து இந்த 4 பேர் ஒருவர் தான் அடுத்த உச்சபட்ச தலைவராக மாறும். எல்லாமே பிளான், எல்லாமே நான் கொலை செய்யப்பட தெரியும். இன்றைக்கு இஸ்ரேல பாருங்க, இஸ்ரேலுடைய பிரதமர் போர் துவங்கி விட்டு இவர் ஓடிட்டார். சைப்ரஸ் சொல்லக்கூடிய பகுதி இவர் ஓடி போயிட்டார், இன்னொரு நாடு ஓடிட்டார். ஆனா இவர் என்ன செஞ்சாரு? வேற எந்த நாட்டுக்கு ஓடல. ஊடகங்கள்ல உடனே வரக்கூடிய செய்தி பங்கர் பஸ்ட், அதாவது சுரங்கத்துக்கு உள்ளாக ஆயத்துடைய காவல் இருந்தால் அந்த சுரங்கத்துக்கு உள்ளாக சென்று இஸ்ரேல் அமெரிக்கா தாக்குதல் உள்ளாக்குனாங்க. ஒண்ணுமே கிடையாது. அவருடைய ஆபீஸ்ல உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறார். வேற எங்க ரகசியமான போகும்? உண்மையிலே எதையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு வீரனாக வீரனாக மரணித்தார்.
அவர் வறுமை வாழை பற்றி நாம் பேச வேண்டிய அவசியம் கிடையாது. அது அல்லாஹ்வுடைய கையில் இருக்கு. நம்ம அதுக்கு தேவையில்லை. இது மாதிரியா இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் கடுமையான விலை வரும் நேரத்துல நாம் செய்ய வேண்டிய முதல் விஷயம் என்ன தெரியுமா? எல்லா நாட்டிலையுமே அமெரிக்க வேலையை பார்த்தோம். பல நாடுகள் தோல்வி கண்டது. வியட்நாம் ஒரு சின்ன பகுதி, வியட்நாம் சின்ன பகுதி தான். 20 வருஷம் போர் வந்துச்சு. 20 ஆண்டுகள் தொடர்ச்சியாக 1955 75 வரைக்கும் தொடர்ச்சியா போர் நடந்து கொண்டே இருந்தது. லட்சக்கணக்கான மக்களை கொலை சென்றார். ஆனாலும் அவன் வெற்றி கிடைக்கல. 58,000க்கு மேலான அமெரிக்க வீரர்கள் கொலை செய்யப்பட்டு இந்த போர் வேண்டாம் என்று ஊரை விட்டு கிளம்பி ஓடணும். ஆப்கானிஸ்தான் சொல்ல வேண்டிய அவசியமா? ஆப்கானிஸ்தானை 20 ஆண்டுகள் யாருக்கு எதிராக போர் நடத்தினாரோ, யாரை அழிக்க வேண்டும் ஒடுக்க வேண்டும் செய்தாரோ, கடைசியில ஊரை காலி பண்ணி உங்களோட போற எங்களுக்கு தேவையில்லை, நாங்க உங்க ஊரை விட்டு போயிடுவோம்னு யாரை எதிர்த்தாரோ அந்த ஆப்கானிஸ்தானுடைய தாலிபான் என்ற பூர்வீக குடிமக்களிடத்துல நாட்டை ஒப்படைத்து விட்டு போனோம். எல்லா இடங்களிலுமே இவனுக்கு அழிவுகள், இவனுக்கு இழப்பு வந்து கொண்டே இருக்கும். இந்த நேரத்துல நாம் என்ன நினைக்க வேண்டும்? போர் வந்துடக்கூடாது, போர் உடனே முடிஞ்சிருக்கிற என்ன எல்லாரும் வரும். இது ஒரு வாய்ப்பா இருக்கும். ஏனென்றால் எல்லா நாடுகளையுமே அமெரிக்கா சீண்டு கொண்டிருக்கிறான், இன்னொரு உண்டாக்கி கொண்டிருக்கிறோம். இந்த இடம் என்பது, இந்த சூழல் என்பது ஈரான் ஒருவேளை பொறுமை காத்து திரும்ப தாக்கல் உள்ளாக ஒரு சூழலை ஏற்படுத்தினாங்கன்னா ஈரானுக்கு மட்டும் பாதிப்பு கிடையாது, உலகத்துக்குள்ள எல்லா நாடுகளுக்கும் பெரிய இழப்பை உண்டாக்கும். அதே நேரத்தில் அதுக்கு பெரும்பாலும் வாய்ப்பு கிடையாது. கண்டிப்பா பாத்தீங்கன்னா ஈரான் முன்பாகவே ரஷ்யா சீனாவிலிருந்து எல்லா ஆயுதங்களும் எடுத்து தயாரா வச்சிருக்கிறோம். நேற்று தினம் மாலை நேரத்துல அமெரிக்காவுடைய போர் கப்பல் ஆபிரகாம் லிங்கன் சொல்லக்கூடிய மிகப்பெரிய போர் கப்பல், 4500 பேர் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு கப்பல், அந்த கப்பலை கூட ஆட்டம் போடுங்க. அந்த கப்பலை எனக்கு தகர்க்கக்கூடிய அளவுக்கு ஏவுகணை தாக்க உள்ளாகணும். இப்படி எல்லா இழப்புகளுமே உண்டாக மட்டும்தான் எனக்கு இழப்பு வருகிறது என்பதை உணர முடியும். இஸ்ரேல் நாடு பாலஸ்தீன் மக்களாக இருந்தாலும் பல நாடுகள் தொல்லைக்கு உள்ளாக்கப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். இவர்களுடைய இறுதி நிலையாக கூட இது இருக்கிறார் என்பதை உணர்ந்து கொண்டு அதிகமான முறையில ஈரானுக்காக அல்லாஹ் கையேந்த வேண்டும். இறைவா, ஈரானுக்கு முழுமையான உதவியை கொடு. இஸ்ரேல் நாடா இருந்தால் அமெரிக்காவா இருந்தாலும் அவரை கடும் இன்னல்கள் பாதிப்பு உண்டாக்கி பொதுமக்கள் பாதிக்கப்படக்கூடாது. இந்த ஆட்சி செய்யக்கூடிய ஆட்சியாளருக்கு கடுமையா இடி இறக்கக்கூடிய அளவுக்கு பேர் அழிவுகளை ஏற்படுத்தினால் மட்டும்தான் இது போன்ற ஒரு ஆட்டத்தை இனி தொடங்க மாட்டார்கள். ஒவ்வொரு நாட்டின் மீதும் இனி நாம் பாதிப்பு ஏற்படுத்தினால் நமக்கு அழிவு ஏற்படும் என்ற பயம் வர வேண்டும். அந்த அடிப்படையில நம்முடைய பிரார்த்தனை முழுவதுமா ஈரானுக்கு ஆதரவாக தெரிவித்து இந்த அமெரிக்கா இஸ்ரேல் நாடுகள் தான் இல்லாத அளவுக்கு கடும் இணைவுகளையும் அழிவுகளையும் சந்திப்பதற்காக படைத்த இறைவனுக்கு பிரார்த்தனை செய்யக்கூடிய நல்ல வாய்ப்பை இறைவன் அனைவருக்கும் முதல் கொண்டு வாக